தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திரு சேகுவேரா இணைந்திருக்கிறார். அரசியல் பேசுவோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வழக்கமாக தாவேகா கட்சியினர் இன்ஃப்ளூயன்சருக்கு எதிராக இல்லைன்னா விஜய் அண்ணாவை எதிர்த்து யாராவது அரசியல் பேசுகிறாங்களோ அவர்களுக்கு எதிராகத்தான் கொலை மிரட்டல், இந்த அவர்களை பற்றி அவதூறு பரப்புறது, இந்த வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்னருக்கு எதிராக ட்வீட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. கொலை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டல் விடுத்திருக்காங்க. விஜய் அண்ணாவினுடைய படக்காட்சிகள்லாம் எடுத்து போட்டு மிரட்டல் விடுத்துட்டு இருக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க. இதெல்லாம் எந்த ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் இந்த மாதிரி ஓப்பனான த்ரெட்டிங்ஸ் எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்படி கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள். இந்த ஜேடின்னு ஒரு நாய் ஒருத்தர் இருக்கான். அவன் ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்களை அப்படிதான் ஒருமையிலேயே பேசுவான். இன்னைக்கு ஆளுநரை அவன் புறம்போக்கு நாயை, அந்த புறம்போக்கு நாயை, உன்னை விட மாட்டேன்டா, உன்னை அது இதுன்னு பயங்கரமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கான். ஆளுநர் ராஜ்பவன் உடனே இந்த விஷயத்துல தலையிட்டு அவன் எந்த நாட்டுல இருந்தாலும் தூக்கி உள்ள வைக்கணும். அவன் ஒருத்தனை தூக்கி வச்சீங்கன்னா இப்படி அசிங்கமான அரசியலை களை எடுக்கலாம். ஆளுநர் செய்வாரா என்ன அப்படின்னு தெரியல. அவன் தொடர்ந்து இதே தான் பண்ணுவான். இன்னைக்கு இந்த மாதிரி ஆளுநருக்கு எதிராக பேசியிருக்கான். இன்னொரு ஐடி ஒன்று இருக்கு. அவன் விஜயோட கத்திப்பட போர்ஷன், அந்த ஜட்ஜை மிரட்டி சொல்லுவான்ல, துருப்பிடிச்ச கத்தியால ஒரு 17 வயசு பையனை வச்சு குத்த வைப்பேன், ஆக்சிடென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அதை ஆளுநர் ஆஃபீஸில் ஆளுநர்கிட்ட விஜய் சொல்ற மாதிரி ஒரு மீம்ஸ் ரெடி பண்ணி அப்படி ஒரு கொலை மிரட்டலை ஆளுநருக்கு எதிராக விடுறானுங்க. கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பிக்கிறானுங்க. இதுல இன்னமும் ஒரு சில பைத்தியக்கார கூட்டம் இருக்கு. அது என்னன்னா, இப்பவும் விஜய் முதலமைச்சர் ஆகாததுக்கு காரணம் திமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிரா உலகத்துல என்ன நடந்தாலும் அதுக்கு திமுக தான். இப்பயும் விஜய் ஆட்சியை பிடிக்கல, அதுக்கு திமுகங்கிறாங்க. தரித்திரம் முடிச்சுவீங்களா? ஒரு 10 சீட்டு ஜெயிச்சுன்னா உங்களை ஏன்டா எவன்டா தடுக்க போறா? நீ பாமகட்ட போய் பிச்சை எடு, அமமுகட்ட போய் பிச்சை எடு, இல்ல அதிமுக காலில் போய் விடு, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. நீங்க தான் சொன்னீங்க விசிகாவில் வெறும் 10 பேர் தான் இருக்காங்க, விசிகாவில் திருமாவளவனை சுத்தி வெறும் 10 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு மட்டும் தானே சொன்னீங்க. இன்னைக்கு எதுக்கு 2 சீட்டு விஜய் விசிகாட்ட போய் பிச்சை எடுக்கிறீங்க? உங்களுக்கு தான் பாமக இருக்குல்ல, அவங்க தான் வீட்டு வாசல்லே காத்துக்கிட்டே இருக்கிறாங்க டெய்லி. அவங்கள கூப்பிடாம இந்த பக்கம் கூப்பிடுறீங்க. கொஞ்சம் தாமதிச்சு தானே அவங்க இவர்களே முன் ஒரு நெருக்கடி உருவாகும் போது தானே போறாங்க, எப்படியாவது வாங்க எப்படியாவது வாங்கன்னு சொல்லி. ஆமா, நம்ம இப்ப விசிகாவுக்கு வாக்களித்த மக்கள் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு நினைச்சாங்க அப்படின்னு ஒரு இருக்கு. அப்ப இவங்க அங்க போவாங்களா அப்படின்னு கேட்டா அந்த மக்களுடைய உணர்வுகளை நசுக்கிறதுக்கு தான் சமமா இது பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா அரசியல்ல ஆதரவு நிலைப்பாடுன்னும் போது அதை நம்ம பேச வேண்டி இருக்காது. நம்ம பண்ணலாம். இன்னும் பல கோணங்களும் அதுல இருக்கு, பல கோணங்கள்ல இருக்கு. நம்ம அந்த ஆதரவுக்குள்ள இதை திணிக்க வேண்டி இருக்கு இல்ல. ஆனா கூப்பிடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த கட்சியினுடைய உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, விசிகாவில் இருக்கவர், வாட்ஸ்அப்ல கடிதம் அனுப்புறாங்க, அப்ப என்ன இதுக்கு நாங்க போகணும்னு அவர் கேட்கிறாரு. ரெண்டாவது, இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல 15 வருஷத்துல காங்கிரஸ் நடத்தின போராட்டங்களுடைய எண்ணிக்கை 1. அதுவும் ராகுல் காந்தியை கைது பண்ணாங்கன்னு சொல்லி அப்ப இருந்த மாநில செயலாளர் கே.எஸ். அழகிரியா, மாநில தலைவர், அவர் ஒரு 4 பேரை கூப்பிட்டுட்டு, தம்பி நம்ம வண்டியை கொஞ்சம் ஓரன்னு பாட்டு நம்ம அழகிரி அவரை கைது, ராகுல் 4-5 நாள் கழிச்சுதான் போறேன். அது நான் 4-5 நாள் கழிச்சுதான். ஆனா அதுக்கு முன்னாடியே நாடாளுமன்றத்துல திமுக எம்பிக்கள் போராட்டம், இங்கே பல போராட்டங்கள் நடக்குது. 4-5 நாள் கழிச்சு கே.எஸ். அழகிரி கார்ல போயிட்டு இருக்கோம், டிரைவரோட சேர்த்து ரயில்வே ட்ராக்கை மறிச்சு நின்றுட்டு அப்புறம் அதே ட்ரெயின்ல ஏறி போனாரு. அதுதான் காங்கிரஸோட கடைசி போராட்டம். அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்தியிருக்கு. அதுவும் விசில். அதாவது விசிலுக்கு ஒரு பிரச்சனை, விசிலுக்குன்னு சொல்றேன், ஒரு பிரச்சனை, ஆட்சி அமைக்க விடாம கவர்னர் தடுக்கிறாரு வச்சுக்குவோம். அவங்க பக்கத்துல இருந்து எந்த குரலும் வரல. அவங்க வர ஜனநாயகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நீங்க இன்னைக்கு ஒரு பக்கம் அதிமுக திமுக கூட்டணி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அது அவங்க கட்சியோட முடிவு, அவங்க என்ன வேணாலும் பண்ணி பேசிப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜய் இதுதான் சரியான நேரம், ஆளுநரை எதிர்க்க வேண்டிய நேரம். அவருடைய முதல் மாநாட்டிலேயே ஆளுநருக்கு எதிரான தீர்மானத்தை அவர் போட்டு பேசியிருக்காரு. நம்மளுடைய கொள்கையில ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு எதிர்க்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஆளுநருக்கு இங்க எதுக்கு இவ்வளவு பவர், நாம வந்தா
அதை நீக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும்லாம் பேசியிருக்காரு. அப்ப உங்களுடைய ஆட்சியில முதல் அடியே உங்களுக்கு ஆளுநர் தான் அடிக்கிறாருன்னா ஒரு அறிக்கை கூட இன்னைக்கு வரைக்கும் விஜய்கிட்ட இருந்து வரல. அப்ப இது என்ன மனநிலை? டெய்லி போய் டீ குடிச்சிட்டு வர்றாரு, அங்க டீ டேஸ்டா இருக்கும் போல. டெய்லி போய் டீ குடிச்சிட்டு வராங்க, 10 பேர் போயிடுறாங்க டீ குடிக்கிற, கிளம்பி போயிடுறாங்க. எதுக்கு போறீங்க? அதான் முடியாதுன்ட்டார்ல. இன்னொன்னு என்னன்னா, ஆளுநருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. சட்டமன்றத்துலதான் இந்த 118 நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த இடத்துல நீங்க யாரு சொல்றது? அவங்க வந்து கால அவகாசம் கொடுக்கலாம். கால அவகாசம் கொடுத்து அதை அந்த சட்டமன்றத்துல இருந்து நிறைவேற்றி அனுப்பணும். இப்போ ஒரு ஆபீஸ்ல மேனேஜர் வந்து லீவு, ஒரு எம்ப்ளாயி வந்து அவர் வந்து லீவ் லெட்டர் எடுக்கணும். போய் தம்பி நாளைக்கு மேனேஜர் வந்துருவாரு, நான் வந்து லீவ் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு உதவியாளர் இல்லை பியூன்கிட்ட போய் கொடுத்து, இதை கொஞ்சம் பார்த்து லெட்டர் அவர் மேனேஜர்கிட்ட கொடுத்துருப்பா, நான் லீவ் எடுத்துக்கிறேன் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு அந்த எம்ப்ளாயி சொன்னாருன்னா, அந்த பியூன் போய் அந்த மேனேஜர்கிட்ட மறுநாள் கொடுக்கணும், இல்லை ஒரு டேபிள் வைக்கணும், அவ்வளோதான் வேலை. அவர் வந்து நீனா லீவ் எடுக்கிற, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. எத்தனை நாள் அதிகாரத்தை கையில எடுக்க முடியாது. அப்ப இவர் வந்து ஒரு ஸ்டாம்ப் அடிக்கிறவர் தான். இங்க கொடுக்குற மசோதாவையும் இங்க கொடுக்குற கடிதத்தை ஒன்றிய அரசு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை மட்டும்தான் ஆளுநருடைய வேலை. இவருக்கு இந்த எந்த அதிகாரமும் கிடையாது. அதிகாரமே இல்லாத ஒரு நபர் இவ்வளவு அதிகாரம் பண்றத அதிகாரத்துல உட்கார போறவர் கேட்கணும். ஆனா இப்போ வரைக்கும் கேட்கல. மாறா அதிமுக சதி பண்ணுது, திமுக சதி பண்ணுதுன்னு உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. மேல இருக்கிறவங்க பகைக்க வேண்டாம் அப்படின்னு. ஆமா, இப்ப என்னுடைய மனநிலையே என்னன்னா, ஜனநாயக நாடு. விஜய் மக்கள் முதலமைச்சராக தேர்வு செய்திருக்கிறாங்க. அதிக பெரும்பான்மையில விஜய் நின்று ஜெயிச்சிருக்காரு. விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும், அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதுதான் ஜனநாயகம், மக்களுடைய உணர்வும் அதுதான். அதை ஆளுநர் நசுக்கிறாரு. அதை ஏன் அவரை முதலமைச்சர் ஆக்க விடாம நீங்க தடுக்கிறீங்க? அது இவர் ஏன் கேட்காம இருக்காருன்றதுதான் இப்ப என்னோட கேள்வி. அதுதான் நம்ம இப்ப கேட்க வேண்டியதா இருக்கு. இல்ல, நேரடியாகவே வந்து ஒரு இது நடக்கு. இது வரைக்குமாவது ஜனநாயகன் திரைப்படம், SIR இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதோ ஒரு வகையில திமுக நீங்க அதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு. ஓகே, திமுக பவர்ல இருந்துச்சு, அதனால நீங்க திமுகன்றீங்க. இப்ப திமுகவே இல்லையே, உங்களை நேரடியா ஒரு ஆளு எதிர்க்கு சொல்றாரு, இது மாதிரி இருக்காது, பண்ணாதீங்க, அவங்க கூப்பிட்டு வா, நாளைக்கு வா, நாளைக்கு 18 எடுத்துட்டு வா, நாளைக்கு 18 எடுத்துட்டு வான்னு சொல்லிக்கே இருக்காரு. எதிர்த்து ஒரு அரசியல் அவங்க போராட்டம் எடுத்தோன்னு பார்த்தா 5 சீட்டு வச்சிருக்க காங்கிரஸ் போராடுது. இல்லை, இவங்க ஆட்சிக்கு வந்தா, இப்போ ஆட்சிக்கு வந்துடுவான்னு வைங்களேன், ஆட்சிக்கு வந்தா பாஜகவை எதிர்த்து என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய பதவியை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை, ஒரு அரசு பதவி ஏற்கக்கூடிய விஷயத்த வந்து தடுத்து நிறுத்துறாரு கவர்னரு. பாஜகவினுடைய கை, அவ்வளோதான் நம்ம இதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அப்போ அதையே எதிர்க்க முடியாத துணிவில்லாத ஒரு நபர் நாளைக்கு ஏதாவது திட்டங்களை தமிழகத்துல வந்து நேத்தே வந்துருச்சு. PM ஸ்ரீ திட்டம் முந்தா நேத்தே ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டு செயலாளருக்கு அனுப்பியிருக்காங்க, தலைமைச் செயலாளருக்கு அனுப்பியிருக்காங்க. இதை அரசு பள்ளியில இது பண்ணுங்க, சேர்த்துருங்கன்னு. அதுக்கே இப்போ வரைக்கும் கண்டன அறிக்கை தெரிவிக்கல. முதலமைச்சர் MK ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அதே மாதிரி வந்தப்ப ஏத்துக்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பி விட்டாங்க. ஏத்துக்க முடியாது, எங்க மாநிலத்துக்குன்னு ஒரு தனி கல்விக் கொள்கை இருக்கு, அது போதும், இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ வரைக்கும் விஜய் அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியா இருக்காரு. இன்னும் நிறைய திட்டங்கள் வரப்போகுது, அதை பத்தியும் அவர் வந்து பேசுவாரா அப்படின்னு கேட்டா, இப்பவே நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குது. என்னடா இது, எதுவுமே பேச மாட்டாரு, சும்மா ஆளுநர் காலில் போய் விழுந்துட்டு வராங்க, என்ன இது, எப்படி இது சரியா இருக்கும் அப்படின்ற அந்த பார்வை நமக்கு இப்பயே கிளியர் பிக்சரா கிடைக்குது. இப்போ இதுல ஒரு கல்ட் ஒண்ணு தொடர்ந்து அவங்க கட்டமைச்சிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. சிம்பதி கல்ட். ஆமாம், சிம்பதி மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து 20-30 வருஷத்துக்கு முன்னால முக்கியமான இங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர் வந்து தேர்தலில் வெற்றி பெறணும்னா அலகு குத்துறதுலேருந்து, விரலை வெட்டுறதுலேருந்து, எம்ஜிஆருக்காக ஆமாம் கடவுளாக பார்க்குறது வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களையும் இப்போ ஒரு மதிப்பாக பார்த்த ஒரு கூட்டம் உண்டு. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம், நாக்கையெல்லாம் வெட்டுனது கூட நம்ம நடந்தது பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் போய் வணங்குறது பலரும் செய்கிறாங்க. அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுலேருந்து, வணங்குறதுலேருந்து, கும்பிடுறதுலேருந்து, அங்கே வந்து திருஷ்டி கழிக்கிறதுலேருந்து, தேங்காய் உடைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்து குறி சொல்றதுலேருந்து எல்லாமே நடக்கு. விஜய் ஆன்மா ஆயிருச்சு, விஜய் வீட்டு வாசல். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி, அதாவது இது எம்ஜிஆர் பாணி தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சமூகத்தை முற்போக்கு சமூகமா கட்டமைச்சதுல பெரியார், அதுக்கப்புறம் திமுகல அண்ணா, கலைஞர் எல்லாரும் கொண்டு வராங்க.
எம்ஜிஆர் வந்து உடல்நிலை சரியில்லாம வெளிநாட்டுல இருக்கும்போது இங்க நிறைய பேர் மொட்டை அடிச்சுக்கிறான், விரல வெட்டிக்கிறான், 2-3 பேர் தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எம்எஸ்எஸ் பாண்டியன் வந்து பிம்பச்சரை புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் நடக்குது. ரெண்டாவது, சாலை ஓரங்கள்ல ஏராளமான சாமிகள் உருவாயிருச்சு. சாமி கோயில் அது இது நிறைய உருவாயிருச்சு. அந்த சாமிகள்லாம் உருவானோடனே இந்த திராவிட கழகத்துக்கு ஒரே வருத்தம், மன வருத்தம். நாம் எவ்வளவு பெரிய ஒரு முற்போக்கு சமூகத்தை கட்டி வச்சிருக்கோம், இந்த ஆள் இன்னும் இவ்வளவு பின்னோக்கி கொண்டு போறாரு அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. அது ஒரு சினிமா மோகம் தான். சினிமாவில இருந்து வரக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும். எம்ஜிஆருக்கு நடந்திருக்கு. ஈவன் அப்ப எம்ஜிஆர் வந்து அதை செய்யாதீங்கன்னு சொல்லல. ஆனா ரஜினிகாந்த் வந்து உடல்நிலை சரியில்லாம கிட்னி ஃபெயிலியர் நினைக்கிறேன், ஃபாரின்ல வந்து அவரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது இங்க நிறைய பேர் மண்சோறு எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்ப அவர் வந்து அது மாதிரி பண்ணாதீங்க, அவர் அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறாரு. இங்க நிறைய பேர் படம் ஓடல, பாலாபிஷேகம் ஓடவும் சில நடிகர்கள்லாம் அதை தடுக்கிறாங்க, பண்ணாதீங்க, செய்யாதீங்க, அது வேணாம் சொல்றாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, விஜய் தவிர எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு போதையா பாக்குறது, நமக்காக இப்படி பண்றாங்க, நம்ம இதெல்லாம் ரசிக்கிறது, நம்மளை சுத்தி இருந்து கத்தணும், நம்மளை விரட்டணும், அப்படி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கூட்டத்துக்குள்ளேயே நம்ம நசுங்கி இருக்கணும், நம்மளை பார்க்க அவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விஜய்க்கு வந்து இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு முன்னாடி இல்லை, அரசியலுக்கு முன்னாடியே அந்த போதை இருக்கு. நீங்க 2021 தேர்தலில் கார்ல வந்து ஓட்டு போட வேண்டிய விஜய் திடீர்னு சைக்கிள் எடுத்து வந்து அந்த இடத்தையே கொஞ்ச நேரம் ஒரு அசம்பாவித மாதிரி ஆக்கி விட்டாரு. அங்க பார்வையும் தன் மீது இருக்கணும். ஆமா, அங்க லத்தி சார்ஜ் எல்லாம் நடந்துச்சு. அன்னைக்கு நான் வந்து கேமராமேனா அந்த ஸ்பாட்ல தான் இருந்தேன். அப்ப அன்னைக்கு லத்தி சார்ஜ் நடக்குது. அவர் அந்த அப்படி பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. போலீஸ் பேரிகார்டு போட்டு பக்காவா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாரும் ஓரம் கட்டி விஜய் வரப்போறாரு ஓட்டு போடுறதுக்குன்னு ரெடியா வச்சிருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு சைக்கிள்ல வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு, அப்புறம் கடைசியில் அங்க இருந்த ஒரு கான்ஸ்டபிள் அவர் வந்து வேற வழி இல்லாம ஸ்கூட்டில உட்கார வச்சு, உட்காருங்க சார், உட்காருங்க, சீக்கிரம் உட்காருங்கன்னு சொல்லி அவர் அங்க இருந்து காப்பாத்தி கொண்டு போனாங்க. அந்த அசம்பாவிதத்தை பண்ணது யாரு? இவர் தான். இப்படி எங்க போனாலும் தன் சுத்தி கூட்டம் இருக்கணும் அப்படின்னு விரும்புறவர் தான் இவர். அதனுடைய விளைவு தான் கரூர். அதனுடைய விளைவு தான் இப்ப நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ஒரு மோகம். இல்ல இத தடுக்கலாமே. சரி, தொடர்ந்து இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி விஜயால முடியும். எங்க சொல்லியிருக்காரு? சும்மா கார்ல போகும்போது பின்னாடி போ, அப்படி போ, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன இருக்கு? அதுக்கு மேல எங்கேயும் கிடையாது. கரூருக்கு அப்புறமா ஒரே ஒரு வாட்டி மட்டும் அஃபீஷியலா கீழே இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன், கீழே இறங்கு அப்படின்னு சொன்னது உண்டு. அதுக்கப்புறமா அஃபீஷியலா ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இந்த மாதிரி செய்யக்கூடாது, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு பெருசா அஃபீஷியலா அவர் வெளியிட்ட மாதிரியான செய்திகள் அப்படியே அவர் வெளியிட்டாலும் கீழே வந்து வேற கட்டமைப்புகள் நிறைய வச்சிருக்காங்க. விஜய் வராரு, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் அந்த கட்டமைப்பை உருவாக்கி இவர் சும்மா பேருக்கு சொல்ற மாதிரி, ஆனா கீழே அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, விஜய் வராரு வந்துருங்க, இத்தனை மணிக்கு வராரு வந்துருங்க, நீங்க 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இடத்த பிடிங்க, அப்பதான் உங்களால பார்க்க முடியும், இந்த லொகேஷன் வாங்க, இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க, தண்ணி பாட்டில் கையில வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு, இப்படிதான் வரணும் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கைடன்ஸும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல கிளை வாரியா அப்படியே அனுப்பி விட்டுறது. அதுக்கப்புறமா விஜய் வந்தாலே கூட்டம் வருது, நாங்க சொல்லியும் கூட்டம் வருதுன்னு சீனை போடுறது. அந்த வாட்ஸ்அப் ஆதாரங்கள்ல நான் பல வாட்டி பல சேனல்கள்ல என்னோட சேனல்ல பல தடவை நான் ஆடியோ ஆதாரத்தோட போட்டிருக்கேன், அப்படியெல்லாம் போட்டிருக்கேன். ஆனா இந்த மோகங்கள்லாம் தடுக்கணும் அப்படின்னா இவங்க வச்சிருக்கிற கட்டமைப்பு இதை ஸ்டாப் பண்ணணும். சரி, இப்ப இனிமே இந்த கட்டமைப்புலாம் விஜய் வெளியே வந்தாலே கூட்டம் வருதுங்கிறாங்க. இப்ப இனிமே அது நடக்குமா? இப்ப விஜய் வந்து டெய்லி வெளியில தான் இருந்தாகணும். சிஎம்மோட வேலை வந்து எப்படின்னா டெய்லி ஆக்டிவா இருக்கணும், டெய்லி ஒரு இடத்துக்கு போகணும், திறப்பு விழா இருக்கும், அங்க ஒரு பிரச்சனையை போய் பார்க்கணும், டெய்லி இருக்கணும். ஒரு நாள் வீட்டுல இருந்தா கூட அவர் லீவ் லெட்டர் தரணும். சிஎம்ஆ இருந்தாலும் பிஎம்ஆ இருந்தாலும் லீவ் லெட்டர் தந்தாதான் அவரோட சொந்த வேலைக்காக அவர் வந்து வீட்டுல இருக்க முடியும், இல்லைன்னா அவரால் இருக்க முடியாது. பிஎம்ஏ வந்து பிரதமராக இருந்து வேற ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனா கூட அது என் சொந்த கட்சி பிரச்சனையா பிரச்சாரத்துக்கு போறேன், நான் லீவ் லெட்டர் தரேன், லீவ் லெட்டர் கொடுத்துட்டு தான் அவர் போகணும். அப்படிதான் விஜயும் லெட்டர் கொடுத்துட்டு தான் போக முடியும். லெட்டர் கொடுத்தாதான் வீட்டுக்குள்ள, இனிமே வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுல்ல. தினம் அவருடைய ட்விட்டர் பேஜ் ஆக்டிவா இருக்கணும். சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்ற பேஜ் தினம் ஆக்டிவா இருக்கணும், அது முடங்கி இருக்கக்கூடாது. கடந்த காலத்துல சிஎம் ஆஃப் தமிழ்நாடு பேஜை உருவாக்குன அந்த ஐடி ஒர்க்ல தான், ஐடி டீம்ல தான் நானும் இருந்தேன். அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முதல் அது உருவாக்கி கொடுக்கறது. அந்த அப்பையிலிருந்து அந்த ஐடி வந்து ஆக்டிவா இருக்கும். அப்புறம் அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட வரும்போதும் ஆக்டிவா இருந்துச்சு. இப்ப இவர்கிட்ட வரும்போது அது ஆக்டிவா இருக்கணும். ஆக்டிவா இல்லைன்னா சிக்கல், ஆக்டிவான சிக்கல். அதெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போவாங்க. அடுத்தடுத்து வரவங்கள ஐடிஸ் எல்லாத்தையும் அடுத்தடுத்து வரவங்களா கொண்டு போவாங்க. அப்ப இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இனிமே அவர் டெய்லி வேலையை விட்டு வருவானா விஜய் பார்க்க?
டெய்லி வேலையை விட்டு வருவானா, டெய்லி ஸ்கூலை கட்டடிச்சு வருவானா? அப்போ இந்த கூட்டம் எல்லாமே ஒரு மித்து அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் ஒரு 2 மாசம் கூட ஆகாது, அதுக்குள்ளே எல்லாமே புரிய வச்சிடலாம். தினம் கூட்டத்தை கூட முடியாது, எல்லாருக்கும் வேலை இருக்கும். ஒரு 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 பெரும் கூட்டம் தமிழகத்தினுடைய இளைஞர்களுடைய ஒரு ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கிறத நம்ம களத்தில் வந்து பார்க்க முடிஞ்சது. இதை நிச்சயமாக வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி இந்த இளைஞர்களை நகர்த்த முடியும். விஜய் அவர்கள் நினைச்சா, தாவேகா கட்சி வந்து நினைச்சாச்சுன்னா நகர்த்த முடியும். அப்படி வேண்டாம், இது நமக்கு போதும், இந்த லெவல்ல இருந்தால் தான் நமக்கு ஆதாயம் அப்படிங்கிற ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அரசியலை, ரொம்ப காலத்துக்கு முன்னால இருந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை ஒரு நவீன ஊடகங்கள் மூலமாக உருவாக்குவதற்கு விஜய் அவர்கள் எத்தனிக்கிறாரா? அது அவருடைய பார்வையாக இருக்கிறதா? ஆமா, அது அப்படியே அவர் அதை இப்போ சக்சஸ் ஆனாலும் அது நிலையா நிற்காது. ஏன்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஜென்சி எல்லாருமே ரொம்ப ஆழமா யோசிக்கக்கூடியவர்கள், ரொம்ப ஆழமா யோசிப்பாங்க. இன்னைக்கு ஏன் நான் பல பேரை பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்னும் போது அவன் சர்ச் பண்றான். இன்னைக்கு சர்ச் பண்ற ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கு. ஒரு காலத்துல வேணா நியூஸ் பேப்பர் எடுக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும். இப்பெல்லாம் சாட் ஜிபிடி, ஜெமினி, டீப்சீக்கு நிறைய இருக்கு. அப்ப அதுல போய் அவன் சர்ச் பண்றான், ஏன் வந்து விஜய்க்காக. அப்ப அது கீழே வருது, அவன் பார்த்துட்டு அதை ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து அதை பார்த்து ஒரு தனியா வீடியோ போடுறான். ஓ, நமக்கு 118 வேணும், அதுல இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் தெளிவா பாக்குறான். அப்ப இனிமே அந்த இப்படி ஒரு ஃபோர்ஸ்ல உருவாக்க முடியும், அந்த கட்டமைப்பை நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபோர்ஸ்ல உருவாக்க முடியும். ஆனா அந்த ஃபோர்ஸ்லயே அந்த கட்டமைப்பை அப்படியே நிரந்தரமா வச்சுக்க முடியுமான்னா வச்சுக்க முடியாது. அது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இளைஞர்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க, நாம் தவறான பாதையில போயிட்டு இருக்கோம், இனிமே அது சரியா வராதுன்னு விலக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வெளியில வந்து உடஞ்ச உதாரணங்களை நம்மளால கடந்த காலங்களில் சொல்ல முடியும். சீமான், கமலஹாசன், ரஜினிகாந்த், அதுக்கு முன்னாடி விஜயகாந்த்னு பல கட்டமைப்புல நம்மளால சொல்ல முடியும். அங்க இருக்கவெல்லாம் சிந்திச்சு இன்னைக்கு ஒரு முற்போக்கு அரசியலை பேசுற நிலைக்கு இந்த தமிழ்நாடு கொண்டு போய் சேர்த்துருக்குன்னா, இந்த தமிழ்நாடு ஏற்கனவே இவர்களுக்கு முன்னாடியே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த கட்டமைப்புக்குள்ள நிறைய பேர் ஊசி ஏத்தலாம், ஆனா அந்த ஊசி ரொம்ப நேரம் உள்ளே இருக்காது, வெளியே தூக்கி எரிஞ்சிருவோம். அதுதான் யதார்த்தம். ஆனா ஒரு சோசியல் மீடியாவினுடைய ஒரு உச்சகட்ட நிலையில இன்னைக்கு இருக்க ஒரு ரீல்ஸ் மாயத்திலேயே வந்து இந்த வாக்குப்பதிவு கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை பல தரப்பினரும் உளவியல் சார்ந்து இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த வெற்றி எதனால வந்து விஜய் அவர்களுக்கு சாத்தியப்பட்டது அப்படிங்கிறதுலேருந்து, குழந்தைகள் ஓட்டு போட சொன்னதுலேருந்து, இளைஞர்கள் சொன்னதுலேருந்து, வயசான ஆட்கள் வர விசிலுக்கு போடுறேன், ஏன் போடுறேன்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு பாதிப்பை வந்து இது உருவாக்கி இருக்குல்ல, அது அவ்வளோ சீக்கிரம் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா, சூழல் இருக்கா? இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் செல்போன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்தியாவிலேயே தொழிற்சாலைகள், டைட்டில் பார்க்கு, வேலை வாய்ப்புகள், டெக்னாலஜிக்கலாக அதிகமாக முன்னேறி இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்படின்னும் போது அதை பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்திச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் இன்னைக்கு ஒரு டைம் வரைக்கும் நம்பர் ஃபோன் வந்து ஒரு வீட்டில் 1 இருந்துச்சு, அப்புறம் 2 இருந்துச்சு, அப்புறம் கேமரா ஃபோன் வந்தோடனே ஒரு வீட்டில் ஒரு கேமரா ஃபோன் இருக்கும். இன்னைக்கு வீட்டில் பார்த்தா 10வது 5வது 10வது படிக்கிற பசங்கள்ல இருந்து வயசான பாட்டி தாத்தா இருந்தால் கூட அவங்களுக்கும் ஒரு ஹெட்ஃபோனை கொடுத்து உட்கார வச்சிருக்கோம்னா இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. இன்னைக்கு அப்படியே நீங்கள் வட மாநிலங்கள்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் வீட்டில் செல்ஃபோனே இருக்காது, கரண்ட்டே இருக்காது, முதல்ல டிவியே இருக்காது, அவன் சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் மதம் சாதி அவ்வளோதான், அப்படியே ஒரு வெறியில் போய் போடுவான். ஆனால் தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கி சுற்றி என்ன நடக்குது, கல்வியில் படிங்க, அதை தெரிஞ்சுக்க இதை தெரிஞ்சுக்கன்னு செல்ஃபோன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம இங்கே எல்லாரும் வாங்கக்கூடிய அளவுக்கு இங்கே பொருளாதாரத்தை உருவாக்கி வச்சுருக்கோம்ல, அந்த வேலையிலேயே இவங்க வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படிதான் நம்மளால் பார்க்க முடியுது. 2வது, விஜய் வந்து அது மூலியமா வாங்கிட்டாரான்னு கேட்டால் அதை தாண்டி பறையர்களுடைய ஓட்டுகளை அவர் அதிகமாக வாங்கியிருக்காரு. எஸ்சி ஓட்டெல்லாம் வாங்கினதுடைய காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்ப்பாங்க, விசிகாலாம் பார்ப்பாங்க, பிரச்சனை இல்லை. விசிகாவில் ஐடியாலஜிக்கலாக இயங்கக்கூடிய மாநிலங்களில் இயங்கக்கூடியவர்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப உழைப்பை போட்டு இயங்கி இருக்கிறாங்க. ஆனால் பல மாவட்ட செயலாளர்கள் அந்த உழைப்பை அவர்கள் போடலை. மாறா வண்ணம்ல ஒரு வண்ணத்துடைய பெயர் வச்சிருக்க ஒரு அமைப்போட சேர்ந்து, பகுஜன் சமாஜ் கட்சியோட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் டிவிகேக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு கீழே சோசியல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. மேல தீவிரமா நடந்திருக்கு, கீழே நடந்திருக்கு, ரொம்ப தீவிரமா நடந்திருக்கு. நம்ம கேட்கும் போது எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. இதுக்கு யார் காரணம்னா, இந்த இடத்துல இருக்கிற இந்த அமைப்பு, அந்த
வண்ணம் பேர்ல இருக்கிற ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் எங்களை சோஷியல் இன்ஜினியரிங் பண்ண சொன்னாரு. இன்னைக்கு யாரெல்லாம் விசிகாவில் இருந்துகிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுங்க, நமக்கு எழுச்சி தமிழர் அவர்களே உங்கள்கிட்ட நான் இது எதிர்பார்க்குறேன், நீங்க வந்து விசிகாவில் நம்ம வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம அதிகாரத்தை பெறலாம் அப்படின்னு யாரெல்லாம் வீடியோ போடுறாங்க, அறிக்கை வெளியிடுறாங்களோ அவங்க எல்லாரையுமே இந்த தேர்தலில் அவங்க என்ன வேலை செஞ்சாங்க, களத்தில் எவ்வளவு நேரம் இருந்தாங்க, எந்த மாதிரியான வேலைகளில் அவங்களுடைய உழைப்பு இந்த தேர்தலில் என்ன, கடந்த காலங்களில் என்னன்னு விசிகா மாநில தலைமை அனாலிசிஸ் பண்ணால் பல உண்மைகள் அவங்களுக்கு தெரிய வரும். அதுலேருந்து நாம் அடுத்து வேலைகளை நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு பெரிய சோஷியல் இன்ஜினியரிங் கீழே நடந்திருக்கு. அந்த சோஷியல் இன்ஜினியரிங் மூலியமாக தான் விஜய் வெற்றி இருக்கிறார். இல்லை, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சமூகத்தினர் மதம் கடந்து ஜாதி கடந்து அது எல்லாமே ஒரு ஃபோர்ஸ் இருக்காங்களே. அந்த ஃபோர்ஸ் விஜய்ன்ற ஒரு ஃபோர்ஸு அது வந்து நான் பல சேனல்களில் சொன்னது தான். மக்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆட்சியை கொடுத்தாலும், எவ்வளோ சொர்க்க ஆட்சியை கொடுத்தாலும் மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்புவாங்க. மாற்றம் வேணும்னு சொன்னால் ட்ரம்ப்பே உட்கார வச்சுருக்கோம். அப்போ மாற்றம் வேணுன்றது ஒரு இயல்பு தான், மக்களினுடைய ஒரு இயல்பான எண்ணம் தான். அதில் நம்ம குறை சொல்லவே முடியாது. நிறைய பேர் வந்து இந்த நாட்டு மக்கள் நாசமாக போட்டோம், ஐயோ முடிஞ்சு தமிழ்நாடு, ஐயோ எதிர்காலம் போச்சு அப்படின்னு நிறைய பேர் குறை சொல்கிறாங்க. அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதான் மக்களுடைய உணர்வு. அவங்க நினச்சிருக்காங்க ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுடைய பிரச்சனைகளில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக அவன் முன்னேறுவானா, ஒவ்வொரு வீடும் நம்ம வந்து இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கோம், இவர் ஆட்சிக்கு வந்தால் நம்ம சொந்த வீடு வாங்கிடுவோமா, இவர் ஆட்சிக்கு வந்தால் நம்ம கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருமா, அப்படி அவன் இண்டிவிஜுவலாக தான் அவன் பார்க்குறாங்க நிறைய பேர். அந்த இண்டிவிஜுவல் தேவைகள்ல இருந்து தான் இவங்க இன்னைக்கு வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மித்துல இருந்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பார்க்கணும்னா மாநில வளர்ச்சி, உங்களுடைய சுற்றி இருக்கிறவர்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்குதா, உங்களுடைய வருவாய் உயர்ந்திருக்குதா, அதுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது முயற்சி செஞ்சிருக்கா, அப்படிதான் நம்மளால பார்க்கணுமே தவிர இன்னைக்கு நிறைய பேர் அந்த இண்டிவிஜுவல் மைண்ட் செட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த எதிர்கட்சிகளோட ப்ரொபகண்டா தான் காரணம். நீ ஏன் 1000 ரூபா தர, 1000 ரூபாயில நீ என்ன வாங்க முடியும் அப்படின்னு இண்டிவிஜுவலா போய் கேள்வி கேட்கிறோம். ஆனா அந்த 1000 ரூபாய்க்கு மாநில அரசாங்கம் எவ்வளவு நிதி ஒதுக்குது, அதுக்கு எவ்வளவு செலவாகுது, அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி இண்டிவிஜுவலான தேவைகளுக்குள்ள போய் சொருகுனதுனாலதான் இந்த விஜய் மாதிரியான ஆளுகள் மித்துல வந்து மயங்கி மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால அப்படிதான் அவங்கள நீங்க குறை சொல்லவே கூடாது. மக்களை குறை சொல்லுவர் முட்டாள் தான் நான் சொல்லுவேன். அவங்கள குறை சொல்லக்கூடாது. அவங்களுடைய உணர்வு அது, அவ்வளவுதான். அவங்க உணர்ந்துப்பாங்க. இப்போ அவங்களுடைய உணர்வை அவங்களே உணர்ந்துப்பாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோமோன்னு உணர்ந்துருவாங்க. அது வரைக்கும் நம்ம கால அவகாசம் கொடுத்து விஜயவே முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்றோம். அதனாலதான் அவரே எக்ஸ்போஸ் ஆவாரு, அவரை வந்து முதலமைச்சர் அரியணையில உட்கார வைங்க அப்படின்னு நம்ம அதனாலதான் சொல்றோம். இல்லை, எல்லா முடிவுகளுக்குமே தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து தான் எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. அரசியல் சதுராட்டம் என்ன வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும். கணத்துக்கு கணம் வந்து செய்திகள் வெவ்வேறு விதமாக வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி தோழர்.